உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார். அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு. யார் யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடு என்ன, சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் நவகிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடும். ஸோ இந்த 7 கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரா? மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. அப்போ 12 ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மேஷம் முதல் அவர் மீனம் வரை சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. திரும்பி மேஷம் மீனம் வரைக்கு 30 வருடம் ஆகுது. அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 30 வருடம் கெட்டு போனதும் இல்லை, 30 வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனும் இல்லை. அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி பகவானை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரை வச்சு சொல்லலை. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல், ஒரு மாதத்தில் ட்ராவல், 10 நாளில் ட்ராவல், ஒரே நாளில் 1.5 நாளில் 2.5 நாளில் ட்ராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் எடுத்துக்கிறனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி உறுதியாக சனி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். இதுதான் உண்மை. அப்போ மந்தகாரனாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கடக்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்தியிருப்பாருன்னா, யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும்தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம், இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவா போகுது, அரசாங்கத்துக்கு தெரியவா போகுது, பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது, பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியவா போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உன் தப்பு இதாண்டா, உனக்கான தண்டனை இதாண்டான்னு சொல்லி உடனே கொடுத்துருவார் சனி பகவான். அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். நம்மளை உளுந்து கும்பிட்றியான், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறியான், இவனை விட்டு கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பூர்வ ஜென்ம தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழி இருக்கான உறுதியாக இருக்குது. அந்த தப்பிக்கிறதுக்கான வழிகள், வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல. வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, புரியாதவங்க திரும்பியும் மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. புரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார், வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். ஏழ்ரை என்னையா 7.5 வருஷமாக 7.5 தான். யாருக்கு? மகர ராசிக்கு இருந்துச்சு, ஆனால் இனிமே இல்லை. இதுதான் உண்மை. 7.5 வருஷமாக எல்லா விஷயத்திலையும் போராட்டம் கஷ்டத்தை சந்தித்து வந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு கொட்டி கொடுக்கும் சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். மகர ராசினியர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போவது மூலமாக அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, எல்லா விஷயத்திலும் மாற்றம், எல்லா விஷயத்திலும் ஏற்றம் என்ற ஒரு வார்த்தையை உறுதியாக பயன்படுத்த முடியும். இவ்வளவு நாட்களாக மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த மகர ராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அனைவருக்குமே தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ சனி பகவான் ஒரு வழிவிடுகிறார், ஒரு வாய்ப்பளிக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக மகிழ்ச்சிகளும் அதிகமாக கிடைக்க போகுது, பொருளாதார விஷயங்களும் அதிகமான முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது. பயம்
கவலை, வருத்தம் அப்படியே தூக்கி போட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம் ப்ளஸ் 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 அப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ளஸ்ஸுங்கிறது அதிகம். ப்ளஸ்ஸை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டீங்கன்னா மைனஸை உடச்செறிஞ்சிடலாம். இதுதான் உண்மை. ஸோ அப்போ இதில் இந்த உண்மையில் என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக புத்தி கூர்மையை நல்லா கொடுப்பார். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க. கற்பனை, கவிதை, நாட்டியம், இசை, நாடகம் இந்த விஷயங்களில் யாரெல்லாம் இயங்குகிறீர்களோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் கொடுக்க போகிறார். புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும். சந்தோஷத்துக்காக வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள்லாம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாட்களாக 7.5 வருஷமாக உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடன் இருந்த நட்புகள், உங்களுடன் இருந்த தோழர்கள், தோழிகள் அனைவருமே இனிமே உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. நீங்கள் உண்மையாக, விசுவாசமாக, நேர்மையாக வேலை பார்த்தும் கூட உங்களுக்கு மதிப்பளிக்காத உங்களுடைய மேலதிகாரிகள் இனிமே உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் காசு உங்களுக்கு வருங்க. நீங்கள் உழைச்ச காசு, நீங்கள் உண்மையாக இருந்த வேலை பார்த்த உங்கள் காசு இவனால் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு திருமணம் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு முடிஞ்சாதான் எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக அவர்களுக்கு திருமண தடைகளை நீக்கி உங்கள் அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக கொஞ்சமாச்சும் சந்தோஷம் கிடைக்குமான்னு காத்திருந்த மகர ராசினர்களுக்கு சந்தோஷம் மட்டுமே முழுமையாக கிடைக்கும். நீ அற்புதமாக வாங்கிக்கொள் என்று கொட்டி கொடுக்கும் சனி பகவான் கொடுக்க போகிறார். சனி பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக இருந்தாலுமே 7.5 வருஷமாக உங்களை பட்டையை தீட்டிட்டார். உங்களை உண்மையாக நேசித்த, உண்மையாக பார்த்த நபர்கள்லாம் யார், உங்களை போலியாக நேசித்து உங்களிடம் இருந்து சுரண்டி சாப்பிட்ட துரோகிகள் யார், நய வஞ்சர்கள் யாருங்கிறத உங்களுக்கு இந்த 7.5 வருஷத்தில் கண்ணுக்கு முன்னாடி காட்டினார் பார்த்தீங்களா. அதனால தான் பட்டையை தீட்டும் சனி பகவான் உங்களுக்கு இனிமேல் பட்டையை கிளப்ப போகிறார் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுது. நீங்கள் அற்புதமான மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, கவலையே பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்களை கிடைக்குதுன்னா சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத கொடுக்காருன்னா, உங்களுடைய குழந்தை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தையோட நடவடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகிறாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளை வண்டி வாகனங்களை கூட்டு போகிறதா கொஞ்சம் கவனமாக கூட்டு போகணும். உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வண்டி வாகனங்களில் மகர ராசினியர்கள் கவனமாக கூட்டு போகணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேக்சிமம் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள், அரசாங்கத்துக்கு உடன்படாத விஷயங்களை தலையேற்றவே கூடாது. உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுவதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கணும். சந்தோஷம் நிறையா இருக்குது, தூக்கத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சனி பகவான் அற்புதமாக அள்ளி வழங்க போகிறார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கும்போது, மகர ராசி அன்பர்கள் திருநங்கைகளுக்கு முடிந்தளவு உதவிகள் செய்யணும். திருநங்கைகள் யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் பணம் காசு எடுத்து கொடுங்க. ஸோ அவங்களுக்கு இல்லைன்னு வார்த்தை நீங்கள் உபயோகமே படுத்தக்கூடாது. இப்போ இல்லை, எப்போயுமே. எப்போ அவங்கள எப்போயுமே தவறாக பேசக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். ஸோ அதுபோல் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவில் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முருகன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் சனி பகவான் முருக பகவான் மூலமாக முழுமையாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். இப்போ கூறிய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார ரீதியான பலன்களை 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானம் செய்யும் 70%. ஸோ அதனுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக ஆராய்ந்து கணித்து கூறுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.